இந்த கீரையெல்லாம் ஆயிரத்துக்கு மாய்ச்சல் பட்டே வீட்டில் ரொம்ப கீரையெல்லாம் செய்கிறதே இல்லை. இனிமேலாவது நமக்காக இல்லைனாலும் இந்த பிள்ளைங்களுக்காகவாவது வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக வீட்டில் கீரை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வல்லாரைக்கீரை சாம்பார் வச்சுட்டு கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு பொரியல் பண்ணிடலான்னு எல்லாம் எடுத்து ரெடியாக கட் பண்ணி வச்சாச்சு. வல்லாரைக்கீரை ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. எனக்குமே வயசாகிட்டே போயிட்டுருக்கனாலே என்னன்னு தெரில, இப்போல்லாம் ஞாபக மறதி ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்லலாம் ஃபோன் நம்பர் கேட்பாங்களா, அப்படி திடீர்னு கேட்கும்போது எனக்கு ஃபோன் நம்பர் சொல்கிறதுக்கு ஞாபகம் வரல. அந்த அளவுக்கு ஞாபக மறதியாக இருக்குது. அதனால இப்போல்லாம் கடைக்கு போனாவே ஒரு வல்லாரைக்கீரையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவேன். சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா கழுவி ஊற வச்சுட்டு ஒரு 10 15 போல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 3 தக்காளி. இதுக்கு புளி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பே போதுமானதாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஜீரகம், பெருங்காயத்தூள், கட் பண்ணி வச்ச கீரையும் சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்தால் போதும். பருப்பு நல்லா வெந்துடும். இது விசில் வர்ற அந்த கேப்பில் பொரியல் செய்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கடுகு போட்டு கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், காயெல்லாம் சேர்த்து தேவைக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சு சிம்மில் வேகட்டும். இப்போ பொரியலுக்கான மசாலா அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாம்பாருக்கு பருப்பு நல்லா வெந்ததும் பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டதுக்கப்புறமா சாம்பார் தாளிக்கிறதுக்கு எப்பயும் போல் தாளிச்சிட்டு கடைசியாக கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டு தாளித்தோன்னா அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். நல்லா வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும் சாம்பார் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், அன்னைக்கு லஞ்சு சிம்பிளாக திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த அதிரசம் மாவு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சுட்டு காலி பண்ணியாச்சு. கடைசியாக இருந்த இந்த கொஞ்சம் மாவு அதிரசம் எப்படி வந்துச்சுன்னு வீடியோவில் காட்டுறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இனிப்பெல்லாம் நல்லா கரெக்டாக வந்திருந்தது. அதிரசம் சுட்டுட்டு உடனே எண்ணெயை லைட்டாக புளிஞ்சு எடுத்துட்டோன்னா ஆயில் ரொம்ப இருக்காது, சாப்பிடவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளோதான், இதே மாதிரி இன்னொரு சர்ச்சில் பார்க்கலாம்.